தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وقال الذين أوتوا العلم وإن ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை கிடைத்த தர்ம பிரபாகிய தர்ம ஹத்தாவாகிய வல்லான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்ததே. இன்னும் அவனின் தூதர் நம்முடைய மேல காத்தம் நபி, முத்திர நபி, சம்மன் நபி, சீன நபி, அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி என்பது இருக்கின்றன. கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதாக தமிழில் ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள். அவர்கள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள், கல்வியாளர்களுக்கு எந்த இடத்தில் போனாலும் சரி அவர்கள் ஆசான்கள் தான், ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் செல்லக்கூடிய இடங்களில் மதிப்பு, மரியாதை, கண்ணியம் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்வார்கள்? நிதானமாக தொலைநோக்கு பார்வையுடன் அறிவாற்றல் அனைத்தையும் அவர்கள் பெற்றவர்களாக சங்கமித்தவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை வைத்து எதையும் செய்துவிடலாம், எதையும் நாம் சாதித்து விடலாம் என்பதாக எண்ணினால் அவர்களுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். செல்வத்தினாலோ பதவியினாலோ எந்த ஒன்றையும் இவர்கள் மாற்றிவிட முடியாது, எந்த ஒன்றையும் இவர்கள் பெற்றுவிட முடியாது. அவர்களிடத்தில் தூரநோக்கு சிந்தனைகள் என்பது எப்பொழுது இருக்கும்? கல்வியை அவர்கள் கற்றிருந்தால் அவர்களுக்கு தூரநோக்கு சிந்தனை என்பது இருக்கும். கல்வியை இவர்கள் கற்றிருந்தால் நிதானமான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கல்வி இல்லாமல் ஒருவரிடத்தில் செல்வம் இருக்கின்றது, ஒருவரிடத்தில் பதவி இருக்கின்றது என்றால் அவன் எப்படி இருப்பான் என்பதற்கு அல்லாஹ் தஆலா முன்னுள்ள சமுதாயத்துடைய எடுத்துக்காட்டுகளை நமக்கு கூறி காட்டுகின்றார். காரணம், உலகத்தில் பணக்காரர்களாக இருந்து இன்று எவரெல்லாம் சொல்கின்றமோ இதுவெல்லாம் விட பதவியிலும் சரி பணத்திலும் சரி மிகவும் ஏராளம் வைத்திருந்தவன். எந்த அளவிற்கு காரணமுடைய செல்வங்கள் இருந்தது என்றால் சொர்க்கத்தை போன்று இந்த பூமியில் நான் ஒரு சொர்க்கத்தை அமைக்கின்றேன் என்பதாக சொல்லி அவன் பூமியில் அமைத்தான். எல்லா விதமான நவீனங்களையும் அங்கே புகத்தினான். அக்காலகட்டத்தில் இதெல்லாம் நாம் இன்று ஒரு இடத்தில் கிடைக்கும், ஒரு இடத்தில் கிடைக்காது என்பதாக எண்ணுவோமோ அனைத்து சௌரியங்களும் சௌபாக்கியங்களும் சுலபாகங்களையும் எல்லாவற்றையுமே அங்கு ஒன்று சேர்த்தார்.
வைரம், வைடூரியம், மரகதம், கோமதம், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இவரை போன்ற இவன் அங்கே சிம்மாசனத்தையும் படுக்க அறைகளையும் அனைத்தையுமே அமைத்து காட்டினான். அருமைக்குரிய சகோதரர்களே, அவன் இடத்தில் இருந்தது கல்வி இல்லாமல் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, அவனிடத்தில் பதவி அதிகாரம் இருந்தது, அரசனாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இந்த ஏமாப்புடன் மமதையுடன் இருந்து கொண்டிருந்தான். என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதை قال إنما أوتيته على علم عندي أولم يعلم أن الله قد أهلك من قبله من القرون من هو أشد منه. அல்லாஹ் அந்த வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான். இந்த செல்வங்கள் அனைத்தும் என்னுடையது, என்னுடைய திறமையினால் தான் ஏற்பட்டது, எனக்குரிய அகந்தைகள் அவன் இடத்தில் இருந்தது, திறமையினால் கிடைத்தது என்பதாக சொல்லிக் கொண்டே இருந்தான். மக்களுக்கு மத்தியில் பலம் வந்து கொண்டிருந்தான். நான் தான் எல்லாம் என்பதாக, என்னை கொண்டுதான் ஆகின்றது, என்னை கொண்டுதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த காலம். நான் சொல்வதைத்தான் என்னைத்தான் கேட்க வேண்டும். கேட்டான் காரணம் உங்க ரப்பு என்னங்க, யாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக இணைந்து கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பை மனிதனை ஹயாத்தாக்கின்றான், மனிதனை மூத்தாக்கின்றான். ஒவ்வொரு விஷயங்களையும் இளைஞர்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உயிரை குடுப்பவன் அவன், உயிரை எடுப்பவன் அவன். என்னுடைய ரப்புடைய கையில் அது இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது காரணம் ஒன்ன சொன்னான், 2 கைதிகளை அழைத்து வர சொன்னான். மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த கைதிகளை அழைத்து வரப்பட்டு 2 நபர்களையும் வைத்துக் கொண்டு சொன்னான், இப்பொழுது பார், நான் ரப்பா இல்லையா என்பதை. ஒருவனை விட்டான், விடுதலை, உனக்கு இன்றிருந்து சுதந்திரம், விடுதலை என்று சென்று விடு என்பதாக. மற்றொருவனை கொலை செய்யுமாறு, அவனை கட்டல் செய்யுமாறு தண்டனை விடுத்தான். இப்போது சொன்னான், பார், அவனை உயிருடன் விட்டது நான் தான், இவனை மரணிக்க செய்தது நான் தான், அப்ப ரப்ப நான் தானே. ஏன் அவனிடத்தில் கல்வி அறிவு என்பது இல்லை சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது அடுத்தபடியாக சொன்னார்கள், என்னுடைய ரப்பு கிழக்கே சூரியனை உதைக்க செய்து மேற்கே மறையச் செய்கின்றான். நீ ரப்பாக இருந்தால், நீ அப்படி இருந்தால் மேற்கே சூரியனை உதயமாக்கி கிழக்கே மறையச்சை பார்ப்போம் என்பதாக சொல்லப்பட்ட போதுதான் அவன் அனைத்து நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு அமைதியானான். அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்று அவனுடைய இருமாப்புகள் இருந்து கொண்டேதான் இருந்தது. மக்கள் மத்தியில் இவன் மரம் வந்து கொண்டிருந்தான். அப்படி உலக வாழ்க்கையை விரும்பியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆஹா பாருங்க, இவனுக்கு தரப்பட்டுள்ளது செல்வத்தை போன்று எங்களுக்கு தரப்பட வேண்டுமே என்பதாக அவர்கள் ஏங்கினார்கள். இவர்களுடைய ஆசைகள், நமக்கு இது போல செல்வங்கள் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, என் கையிலாட்டி என்னுடைய சந்ததி வர வேணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா, நான் எங்க கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டப்படக்கூடாதுங்க, சிரமப்படக்கூடாதுங்க, அதனால சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், அவனுக்கு நல்ல முறையில பணங்காசுகளை கொடுத்து அவன் எல்லாம் நான் அணிவிக்காத அவன் அணிவிக்கிறீங்க. நீங்க பெற்றவங்களுக்கு நாளைக்கு நீங்க இருந்த காட்டிய அன்புகள், பயந்தது, அவர்களுடைய சொல்லுக்கு கேட்டு கட்டுப்பட்டது எல்லாம் நீங்கள் அவர்களை எதிர்த்து பேசாமல் எப்படி அணிவிக்காமல் இருந்தீர்களோ, அவருடைய பத்துவாக்களுக்கு ஆளாகாமல் இருந்தீர்களோ, அதையும் உங்கள் பிள்ளைகள் சேர்த்து எடுத்துக் கொள்கின்றார்கள். உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களாக, உங்களுடைய பேச்சுக்கு அடிபடியாதவர்களாக, இன்னும் சொல்ல போனால் உங்களினாலேயே எனக்கு இப்படி ஒரு குழந்தை பெற்று விட்டதே, பிறந்து விட்டதே என்பதாக தலையில் அடித்துக் கொண்டு பேசும் அளவிற்கு வந்து விடுகின்றோம். இந்த அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கல்வியாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்களில் அந்த காலமுடைய
காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கல்வியாளர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், யார் ஊத்தில் எழுந்து கொடுக்கப்பட்டதே அவர்கள் சொன்னார்கள், வைலக்கும் சவாபுல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நாசக்கேடு உண்டாகட்டும், நாசக்கேடு உண்டாகட்டும். லிமன் ஆமன வஅமில ஸாலிஹன் வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம், அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் இருக்கிறது. தான் ஈமான் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்தது எது என்றால் அவர்கள் பேசிக் கொண்டார்கள், மிகச்சிறந்தது இந்த கல்வியுடைய அறிவு என்பது. எனவே கல்வி உள்ளவர்கள் உயர்த்தக்கூடியவர்கள் இந்த உலகத்துடைய மாயைகளை அவர்கள் பார்த்து மயங்கி விடுவதில்லை. உண்மையான கல்வி அறிவு என்பது இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கல்வியை முழுமையாக அவர்கள் கற்றிருக்கின்றார்கள். ரப்பானியங்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் உலகத்துடைய ஆசைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள். பணங்காசுகளை பற்றி பேச மாட்டார்கள். செல்வங்களை பற்றி இவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன்? இவர்களுடைய முழு சவாவும் அல்லாஹ் தரக்கூடிய சவாபத்து எங்களுக்கு சிறந்தது, அது மட்டும் எங்களுக்கு போதும், நிரந்தரமான ஒன்று, இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும், அதற்காக வேண்டி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மேலும் நிச்சயமாக பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு இவர்கள் அதிகப்படியான ஒன்றை இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஈமானுடன் இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை பெற்றவர்கள், உலக கல்வியை பெறக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் சூழ்நிலைகள், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக வேண்டி அல்லது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வேண்டி எத்தனை லட்சங்கள் நான் செலவழித்திருக்கிறேன் என்று தெரியுமா? இது நான் எப்படி சம்பாதிக்கிறது? அப்ப இவர்கள் எல்லாம் அந்த கல்விக்காக வேண்டி செய்யப்பட்ட செலவழிக்கப்பட்ட ஒன்றை இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கள் இப்பொழுது போட்டுவிட்டு பின்னால் எடுக்கக்கூடிய ஒன்றாக இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது உலகத்துடைய கல்வியுடைய நீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ 1000-1 லட்சத்தில் ஒருவர்கள் மருத்துவத்தை முடித்தவர்கள் சென்னையில் ஒரு மருத்துவர் இருந்தார். கடைசி வரை அவருடைய மரண திருவாய் வரை 10 ரூபா டாக்டர் அவருக்கு பேரு 10 ரூபா டாக்டர். ஒன்னா 10 ரூபா ஆகிட்டு ஊசி போட்டு மருந்து மாத்திரம் கொடுப்பார். ஏழைகளுக்கு விடுவெள்ளியாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். எத்தனையோ இன்ஜினியர்களை போன்று இருக்கக்கூடியவர்கள், தெரிந்து பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். புண்ணியத்தை நன்மையை தேடி அவர்கள் வரைபடங்களை வரைந்து கொடுப்பதும் கையொப்பம் விட்டுக் கொடுப்பதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று அருமைக்குரிய சகோதரர்களே, கல்வி என்பது இந்த மார்க்க கல்வி என்று இருக்கின்றது. இது எந்த ஒன்றையும் எங்கும் விலை பேசக்கூடியதோ விலைக்காக வேண்டி போகக்கூடியதோ இருக்காது. கல்வி ஞானம் உடையவர்கள் என்பது முஃமின்களுக்குத்தான் முழுமையான முஃமின்களுடையவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமினீன். முஃமின்களிடம் காணாமல் போன ஒட்டகத்தை போன்ற இந்த கல்வி என்பது. ஒரு முஃமினுடைய காணாமல் போன ஒட்டகம் அது எப்படி அன்றைய அரபுடைய நாடுகளில் பார்த்தோம்னா அவர்களுடைய வாகனங்கள் எதுவாக இருந்தது? ஒட்டகமாக இருந்தது. அவர்களுடைய ஒட்டகம் காணா போச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். அப்படி ஒரு பரபரப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பயன்ட்ட வந்து தூங்கிட்டு இருக்கிற அவனுடைய செல்போனை மாத்திரம் எடுத்து வச்சிருங்க. எந்திரிச்சதுன்னு அவனுக்கு இஸ்ராயல் வந்து ரூப புரிந்து போனா கூட அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை இருக்காது. இந்த செல்போனை போடணும்னா அவ்வளவு பெரிய வேதனை உண்டு. நீ பார்த்திருக்கோம், எத்தனையோ நிகழ்வுகளை தமிழகத்தில் பார்த்திருக்கின்றோம். தாய் செல்போனை வைத்து ஏப்பா விளையாடுகின்றார் என்பதாக புடுங்கியதன் காரணமாக தாயை கொலை செய்த குழந்தை இருக்கின்றது. செய்திகள் நாம் பார்த்திருக்கின்றோம். கேம் விளையாண்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி புடுங்கினாங்க.
அடிச்சு கொண்டான். தாய் வபாத்தானது கூட இறந்தது கூட தெரியாமல் இவன் மேற்கொண்டு கேம் விளையாண்டுகிட்டே இருந்தான். இன்னைக்கு எப்படி போன்றுதான் அவர்கள் ஒட்டகங்கள் என்பது வாகனமாக இருந்தது. அதை விடுங்கப்பட்டால், அது குறைந்து விட்டால், அதை இழந்து விட்டால் இவர்கள் இருக்கின்றார்களே ஒரு நிமிடங்கள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அதை தேடிக்கொண்டு அணைந்து கொண்டு திரிவார்கள். எங்கெல்லாம் புரிகின்றது, எங்கொன்று இருக்கின்றது என்று ஆர்வத்தோடு தேடுவார்கள், கவலையுடன் தேடுவார்கள். அதை பெற்றவுடனேதான் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அதுபோன்றுதான் முஹ்மின்களுக்கு இந்த மார்க்க கல்வி என்பது இருக்கின்றது. சரியான முறைகளில் கிடைக்கவில்லை என்றால் அவைத்து விட்ட அது காணாமல் போன ஒட்டகத்தை போன்று இவர்கள் இந்த கல்வி எங்கே கிடைக்கும் என்பதாக தேடிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள், அடைந்து கொண்டிருப்பார்கள். கிடைக்காதா, நமக்கு யாரும் தரமாட்டார்களா, எங்கும் போய் எங்கு சென்றால் கிடைக்கும் என்பதாக தேடிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, எந்த அளவுக்கு கல்வியை தர சொன்னாங்க? சிங்கத்தின் நெற்றிகளில் இருக்கின்றது ஒரு கல்வி இருக்கின்றது என்றால் அதை நீ சென்றடைந்து பெற்றுக்கொள். சீனா தேசத்தில் இருந்தாலும் கூட சீன கல்விக்காக நீ சீரிப்பாய்ந்து இங்கே வா மதீனாவிற்கு. அந்த மதீனா நகரம் கல்வியினுடைய பிறப்பிடமாக இருந்தது. சீன தேசத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி இங்கே வாருங்கள் என்பதாக கல்விக்கு அந்த அளவிற்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ரசூலுல்லாஹின் தேட்டத்தையும் உருவாக்கினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, கல்வி ஞானம் என்பது முஹ்மின்களுக்கு இது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. முஹ்மின்கள் என்பது யார்? பேரல்ல ஒரு பேர் வச்சிருக்கோம், இன்ஷாஅல்லா, பரக்கத்துல்லா, அப்துல்லா என்பதாக பேரை வைத்துக் கொள்கின்றோம் என்றால் இவர் பேர் வேண்டாம் வச்சிருக்கிறோம் பெருசா. ஆனா முஹ்மினா என்றால் அந்த அர்த்தத்தில் கேள்விக்குறியாக எப்பொழுது முஹ்மினாகின்றார்? ஞானத்தை பெறும்பொழுது, மார்க்க கல்வியை பெறும்பொழுதுதான் இவர் உண்மையான முஹ்மினாக மாறுகின்றார். இந்த மார்க்க கல்விகளை நாம் எப்படியெல்லாம் தேடிக்கொள்ளலாம்? அஸ்ஹாபு சுஃபா என்பதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், இவர்களிடம் முதல் பள்ளிக்கூடம் என்பது மார்க்க கல்விக்கூடம் என்று சொல்லக்கூடியது அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் இருந்தார். எங்கேயுமே போக மாட்டாங்க, எந்த பிறப்புக்கும் கூட போகாம இருந்தாங்க. இவங்க சென்று கொண்டிருப்பார்கள், கிடைக்கக்கூடிய அங்கேயே தங்கியிருப்பார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வெளியே இருக்கும் திண்ணைகள், அந்த திண்ணையில் இவர்கள் முழுமையாக கடந்து விடுவார்கள். உணவு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதகாவான உணவுகள் வரக்கூடிய சமயங்களில் பெற்றுக் கொள்வார்கள். கூப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹி சொன்னோம், அஸ்ஹாபு சுஃபாவை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு விட்டு கொடுப்பாங்க. அஸ்ஹாபு சுஃபாவுடைய அவர்களுடைய உணவு ஐட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நம்ம ஒரு விஷயத்தை மறந்து விட முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்ஹாபு சுஃபால உள்ளவங்க. அதிகமான ஏராளமான ஹதீஸ்களை இன்று கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏராளமான ஹதீஸ்கள். அவங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 நாட்களாக பசியாக கூட இருப்பாங்க. எது கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி பேசாம இருந்துவாங்க, அப்படியே பட்டினியா பேசாம இருப்பாங்க. அப்ப படுத்து கிடந்தவங்க மஸ்ஜித் நபவியில படுத்திருந்திருக்காங்க. பசியுடைய கொடுமையில அப்படியே படுத்திருக்கையில இவங்க வாய் தொடர்ந்து கேட்கறதுக்கு இல்ல, எனக்கு பசிக்குது சாப்பாடு கேட்க மாட்டாங்க. கேட்காம இருந்த பார்த்தாங்க. இருக்கிற சமயத்துல மஸ்ஜித் நபவியில அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழு வர்றாங்க. தொழு வந்தவங்க பார்க்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே இக்ரினி யா அபூபக்கர், இக்ரினி யா அபூபக்கர் என்றா சொன்னாங்க. இக்ரன்னா என்னது? சரி ஓத சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்தா உடனே ஓதுனாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழகா அருமையா நிறுத்தி நிதானமாக சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதி முடிச்சாங்க. சூரத்துல் பக்ராங்கிறது எவ்வளவு பெரிய சூறா? ஏறத்தாழ 2 ஜுஸுக்கு மேல உள்ளது. அந்த அளவுக்கு உள்ள சூறாவை பொறுமையா ஓதி முடிக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடியது பசியில இருக்காங்க. இருக்கிறீங்கன்னா 2 ஓதுங்கள் என்பதாகவும் அது அர்த்தம் இருக்குது, பசிக்கிறது என்பதாகவும் அர்த்தம் இருக்கின்றது. 2 அர்த்தங்கள் உடையதை அது அவர்கள் சொல்கின்றார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்க அபூபக்கர் கேட்டுட்டு இருந்து கொஞ்சம் அமைதியா பேசாம இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதி முடிச்சுட்டு போறாங்க. ரெண்டாவது மோதல் வர்றாங்க. இக்ரீனி யா உமர். அவங்க பார்த்தாங்க, மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க. சொன்ன உடனே சூரத்துல் பக்ரா ஓதினாங்க. அதுக்கு அடுத்த சூரா ஆல இம்ரான அடுத்து நம்ம ஓதிட வேண்டியதான். உட்கார்ந்தாங்க. அது 1 ஜுஸுக்கு மேல வரும். ஓதுனாங்க ஃபுல்லா ஓதி முடிச்சுட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி மூணாவது வர்றாங்க. ரசூலுல்லாஹி வந்த உடனே இக்ரீனி யா ரசூலுல்லாஹ், இக்ரீனி யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி கேட்டாங்களா, என்னங்க அபூ ஹுரைராவே நீங்க சொன்ன பொழுது இதே வார்த்தையை சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்ரா சூரா ஓதுனாங்க. அடுத்த சூறாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனாங்க. அதுக்கு அடுத்தது நான் ஓதட்டா அப்படின்னு அப்ப பார்த்தாங்க. யா ரசூலுல்லாஹ் இக்ரீனி யா ரசூலுல்லாஹ். என்ன எனக்கு பசிக்கிறது என்பதை கூட எப்படி நயமாக சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னேன். சரி விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி கூட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டுறாங்க. கூட்டு வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தானே வருதாங்க. சதகாவுடைய ஒரு குவளை பால் வந்திருக்கின்றது. இந்த பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகின்றார்கள். எப்பொழுதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்களும் நேர ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வந்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துறாங்க. இப்ப உட்கார்ந்து இருக்காங்க. பாக்குறாங்க ஒரு குவளை பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருக்கின்றது. அவர்கள் குறித்துவிட்டு நமக்கு தருவார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எண்ணினார்கள். எனக்கு 3 நாட்களுக்கு மேலாக பசியுடன் இருந்து கொண்டிருக்கின்றோமே, இது கிடைத்தால் அருந்தி விடலாமே என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தான் அவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹி எப்பயுமே உட்கார்ந்த உடனே பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வலது பக்கம் உட்காருவாங்க, ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்காருவாங்க. இது போல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போய் அஸ்ஹாபு சுஃபா யாரெல்லாம் இருக்காங்களோ கூட்டுவாங்க அப்படின்னு. பாக்குறாங்க வந்திருக்கிறது ஒரு கோலை, ஏற்கனவே இருக்குது 3. ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளோட சட்டம் 4 பேர் இருக்கும். இதுல அஸ்ஹாபு சுஃபா அவங்கள வேற கூட்டு வர சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, அந்த ரசூலுல்லாஹி சொல்றது தட்ட முடியாது. போறாங்க, போய் கூப்பிட்டு வர்றாங்க. 40 நபர்கள் அஸ்ஹாபு சுஃபா இருந்தார்கள். திண்ணைத்தோழர்கள் 40 சஹாபாக்கள் இருந்தார்கள். அனைவர்களுமே அங்கே வருகிறார்கள். வருகிறது உட்கார்ந்தாங்க, ரவுண்டா உட்கார்ந்தாங்க. எல்லாம் உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹி குடிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹி குடிச்சிட்டு நமக்கு தருவாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. உடனே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்துட்டாங்க. சரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சது நம்ம வாங்கி குடிச்சிருவோம், ஃபுல்லா நம்ம குடிச்சிடலாம். அப்ப ரசூலுல்லாஹி அபூபக்கரே குடிச்சிட்டீங்க, அடுத்தாது குடிங்க. இதுக்குரிய 40 நபர்களுக்கும் சுற்றி வருது. அவ பார்த்தாங்க அபூபக்கர் சித்திக் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. நமக்கு ஒரு மடங்கு கிடைக்கிறது கூட கஷ்டம் போல தெரியுது, என்ன ஆகுது போல தெரியலையே. இருக்கக்கூடிய பசிக்கு ஒரு கோலை பால் எங்க நமக்கு பத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இருந்தாங்க. எல்லாம் குடிச்சு முடிச்சாங்க. கடைசியில அபூபக்கர் சித்திக் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கொடுக்கப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைராவை குடியுங்கள் என்பதாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சொன்னாங்க போதும் அப்படின்னாங்க. கொடுத்தாங்க. மீண்டும் குடியுங்கள் 2வது முறை சொன்னார்கள். குடித்து விட்டு போதும் என்பதாக கொடுத்தார்கள். 3வது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியுங்கள் என்பதாக குடித்து விட்டு அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்த முறைகள் சொல்ல முடியும், யாரும் ரசூலுல்லாஹி இதுக்கு மேல என்ன குடிக்க முடியாது, வயிறு ஃபுல்லு டேங்க் ஃபுல்லாயிடுச்சு, யாரும் ரசூலுல்லாஹி என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஞ்சிய பாறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து அதை தீர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்த பாலின் பரக்கத்து ஏற்பட்டது என்பது அந்த அஸ்ஹாபு ஸுஃபாவாக இருந்தவர்கள் 40 சஹாபாக்கள் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை அவர்களுக்கும் அங்கே பிரசவப்பட்டது. இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் கல்வியை தேடி மார்க்க கல்விக்காக வேண்டியவர்கள் இருந்து கொண்டிருந்தவர்கள். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். இங்கு வெளியேறிய ஹதீஸ்கள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்த்தால்
புகாரியாகட்டும், முஸ்லீமாகட்டும், திருமதியாகட்டும், இப்ராஜாகட்டும், எந்த கர்ணங்களை ஏற்பீர்களா என்றாலும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்தவர்களாம் அவர்களுடைய தேட்டம் ஒன்றே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இவனுடைய தேட்டம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னை பற்றி பேசுகிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாபுஹா என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கல்வியின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொன்னார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிலாஃபத்துடைய சமயங்களில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது மெம்பர்ல ஏறி போல குத்பா ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு சாஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, ஒரு கேள்வியை பற்றி ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார். கேட்கப்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா அத்ரி என்பதாக சொன்னாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப ஒண்ணு அவர் கேட்டாரு, தெரியாதவங்க நீங்க மேல ஏறி நிக்கிறீங்க. அடுத்த நிமிஷத்துல கேட்டது, தெரியாதவங்க நீங்க ஏறி நிக்கிறீங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் கற்றதின் அளவிற்குத்தான் ஏறி இருக்கின்றேன், கல்லாத அளவில் எனக்கும் என்னுடைய தலைக்கு மத்தியில் இருக்கின்றது. பாபுஹா என்று சொன்னவர்கள் அல்மு பாபுஹா என்று கல்வியின் தலைவாயில் என்று சொல்லப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு பிடிக்கப்பட்டவருடைய கல்வி இந்த 3 வரிகள் தான். நான் கல்லாத கல்வி எனக்கு என்னுடைய பாரத்திற்கு என்னுடைய தலைக்கு மத்தியில் இருப்பது போன்று மார்க்க கல்வி என்பது ஏராளமாக சிதறி கிடைக்கக்கூடியது. குறைந்தது நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடியதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ குர்ஆன் ஓதுவதற்காக அனுப்பிவிட்டோம், குர்ஆன் நான் போடணும் நினைக்கிறது இல்லை. குர்ஆனை குர்ஆனாக ஓத வேண்டும். அது உச்சரிப்புகளை தெளிவுபடுத்தி ஓத வேண்டும். உண்மையான இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ வந்தோம் நான் மக்கள் படிக்கிறேன், மதரசா ஓதி போறதில்லை, கணக்குக்கு ஓதி கொடுக்கிறதில்லை. சரியான முறைகள் தெளிவான முறைகள் ஓதி கொடுப்பதாக இருந்தால், ஒரு குழந்தை இருக்கக்கூடிய திறனுடைய குழந்தையாக இருந்தால், ஓதி கொடுக்கக்கூடிய ஆசான் சரியானவர்களாக இருந்தால் 6 மாதங்கள் கூட ஆகாது, குர்ஆன் ஓத தொடங்கிவிடும். குழந்தைகளுக்கு இது, பெரியவர்களுக்கு இன்று நம்மில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தவர்களாக கற்றவர்களாக இருக்கின்றோம். எண்ணி பாருங்களேன், குர்ஆனை நாம் தெளிவாக ஓதக்கூடியவர்கள் எத்தனைவர்கள். நீங்க சிலருக்கு குர்ஆன் ஓத தெரியும், இருக்கக்கூடிய நபர்களில் சிலர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும். அந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்களும் சிலர்களும் தெளிவாக திருத்தமான முறையில் ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் இல்லை. பெரியவர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து சிறியவர்கள் வரை என்று இதில் நாம் பின்தங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இதனுடைய விளைவு என்னவென்று தெரியுமா? ஏதோ நம்மள்கிட்ட ஒரு செல்போன் இருக்குது, அதிலிருந்து எல்லாம் கற்றுக்கலாம், எல்லாம் படிச்சுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகக்கூடியது லாஸ்ட்ல கடைசியில் என்ன ஆகுது? ஒண்ணுமே தெரியாம ஆக முட்டாளாக கூமுட்டைகளாக போயிடலாம். மார்க்க கல்வி ஊருக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர், ஒரு அமைப்பிலிருந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு இருந்தது ஒரு நபர், ஊர்களை சொல்ல விரும்பவில்லை. இன்று அவர் பெரும் தாயியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர்கள் இதுவரைதான் குர்ஆன் ஓதுறப்பா வந்து ஓதிக்கப்பா, மார்க்க தெரிஞ்சப்பா, என்ன நம்மள்டே வியாக்கலம் போய்கிட்டு இருந்தார். சுனாமிக்கு பின்னாடி 2005 நடந்த விஷயங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பஜருடைய தொழுகை வந்து தொழு வைக்கப்படுது. தொழு வச்சுன்னா அவர் வந்து கேட்கிறார், என்ன சார் இன்னைக்கு 2.5 ரக்காயத்து தொழு வச்சிருக்கீங்க? நானே அசந்து போயிட்டு, என்ன 2 ரக்காயத்துங்க 3 ரக்காயத்தை தொழு வைக்கலாம், அது 2.5 ரக்காயத்து என்ன எனக்கே விளங்குற. அப்பதான் கேட்டேன், 2 ரக்காயத்து என்ன? ஃபர்ஸ்ட் 1/2 ரக்காயத்தான தொழுவீங்க, நேரம் சஜிதாக்கு போயிட்டீங்க, ருக்கு செய்யாம சஜிதாக்கு போயிட்டீங்க, 1/2 ரக்காயத்து. அதுக்கு பிறகு 2 ரக்காயத்து சொன்னீங்க, 2.5 ரக்காயத்து. அப்ப சொன்ன கூமுட்ட அது 2 ரக்காயத்து, அது கிடையாதுடா. அல்லாஹ்வுடைய திருவசனங்களில் திருக்குர்ஆனில் ஏறத்தாழ
14 வசனங்கள் சஜ்தாவுடைய வசனங்கள். அந்த வசனங்களை ஓதப்பட்டால் சஜ்தா செய்ய வேண்டும், கண்டிப்பாக சஜ்தா செய்ய வேண்டும். தொழுகையில் ஓதப்பட்டால், தொழுகையில் கேட்கப்பட்டால் தொழுகையில் செய்ய வேண்டும். தொழுகைக்கு வெளியே நீங்கள் செய்தால் வெளியே சஜ்தா செய்ய வேண்டும். நீங்கள் ஒழுங்கி இருக்கக்கூடிய சமயங்களில் சஜ்தா கூட செய்து கொள்ளலாம். மைக்கு போட்டு ஓதுறாங்க, இதை வர சில சொல்லுவாங்க, மைக்கு போட்டு வெளியில நீங்க தொழுவிக்கிறீங்க, இதை குரான் ஓதுறதை கேட்டாருன்னா இப்ப சஜ்தாவுடைய ஆயத்தை கட்டின சஜ்தா செய்யணுங்க, அதனால வெளி மைக்கெல்லாம் போடாதீங்க, பல இடத்துல சொல்லி ஆபத்து வைக்கிறாங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகள் செய்யக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய அல்லாமாவோட அதை பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, சஜ்தா கேட்ட உடனே சஜ்தா செய்வது சிறந்தது. அப்ப செய்ய முடியல அப்படின்னா கேட்டதற்கு பின்னால் நாம் எப்பொழுது தூய்மை அடைகின்றோமோ, இவர் தொழுகைக்கு தயாராகிறாருன்னா அப்ப சஜ்தா செஞ்சுக்கலாம். அப்ப ஒண்ணு ஒரு சுத்தம் இல்லாம இருக்காரு, ஒண்ணு சஜ்தா செய்யுங்கிறது இல்ல. இவர் எப்ப கேட்கிறாரோ, எப்ப இவர் சுத்தமாகின்றாரோ, தொழுகைக்கு தயாராகின்றாரோ அப்ப வந்தவனே சஜ்தா செஞ்சுக்கலாம் பின்னாடி. சஜ்தா செய்யணும்பா, அந்த சஜ்தாவுடைய ஆயத்து ஓதப்பட்டுச்சுப்பா, அதனாலதான் நேர சஜ்தாவுக்கு போயாச்சு, அதுக்கு பின்னாடிதான் ஒரு ரக்காயத்து முடிஞ்சா அப்படின்னு. அப்படியா? அப்படிலாம் இருக்கிறா இருக்கிற யாரும் சொல்லி கொடுக்கலையே, அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே, அதுலயும் விடாம கீழே விழுந்து மீசையில மண்ணு ஓட்டல கதையா? அப்படிலாம் இல்ல, நீங்க ஏதோ சொல்றீங்க, இந்த சுன்ன ஜமாத்துக்காரங்களா இப்படித்தான் சொல்லுவீங்க அப்படின்னு போனாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் மார்க்கத்துடைய கல்விகளை அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை, தெளிவரவில்லை. ஒரு செய்வது என்னன்னு தெரியல. ஒருமையில் செய்யக்கூடிய சமயங்களில் ஒரு ரோமத்தின் அளவுகள் கூட உங்களுடைய உடல்களில் அந்த ஒழு செய்யக்கூடிய பகுதிகளில் ஈடுபடவில்லை என்றால் உங்களுடைய ஒழு கூடாது. ஒழு கூடாது என்றால் தொழுகை கூடாது, தொழுகை கூடாது என்றால் எந்த ஒன்றுமே கூடாமல் ஆகிவிடும். ஒழுங்குல குடிப்புல அதேதான். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அனைத்தும் முழுமையாக நடைய வேண்டும். பொருளான குளிப்புகளில் அது ஒரு ரோமத்தின் அளவுகள் கூட நனையாமல் இருந்து விட்டால், ஒரு முடியின் அளவு நனையாமல் இருந்து விட்டால் கூட அப்பொழுதும் உங்களுடைய குளிப்பு கடமை என்பது தீர்ந்து விடாது. குளிப்பு கடமையாகத்தான் இருக்கும். மீண்டும் நீங்கள் குளித்துதான் தீர வேண்டும். நனையாத பகுதிகள் எது தெரியுமா இல்லையா? நான் தண்ணியை மெத்தி மெத்தி ஊத்திடுறீங்க, இல்ல நீச்சல் குளத்துல நேர போய் விழுந்துடுறாரு, ஸ்விம்மிங் பூல்ல விழுகிறாரு, கடல்ல விழுகிறாரு, ஆத்துல விழுகிறாரு, எல்லா பக்கமும் தண்ணி போயிடுது, காதுக்குள்ள முதலும் தண்ணி போயிடுது, அடைச்சிருங்க நினைச்சிட்டு எந்திரிச்சு வந்துடுவேன். ஆனா நலையாத பகுதிகள் சில பகுதிகள் இருக்கின்றது. உடம்பில் எங்கு இணைப்பு பகுதிகள் இருக்கின்றதோ, சுருக்கங்கள் ஏற்பட்ட பகுதிகள் இருக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நீர்கள் சேர்வது என்பது தடுக்கப்பட்டதாக இருக்கும். இந்த கை சும்மா சாதாரண கை கழுவுவோம், ஒழிச்சுவோம், ஒழிச்சுட்டு வரல பார்த்தோம்னா எந்திரிச்சு நீங்க நல்லா பாருங்க, இந்த பின்னாடி சைடு, இந்த மொட்டி சைடு வந்து எத்தனை பேருக்கு நனைஞ்சிருக்கும் பாருங்க. நீங்க ஒழிச்சுட்டு நீங்களே பாருங்க. ஒழிச்சுட்டு சாதாரண ஒழிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நனையாம இருக்கும். முழங்கை மொழி உட்பட கழுவணும். என்ன செஞ்சணும்? இந்த மொழிக்கு கீழே தான் கழுவிட்டு வந்துடும். இவர் இப்படி தொழுவிட்டு 40 வருஷம் 50 வருஷமா தொழுவிட்டு இருப்பாரு. எப்படி தொழுவ முடியும்? நான் தொழுவேன், எல்லாம் தொழுவேன், எல்லாம் செய்வேன், எனக்கு எந்த ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? உன்னுடைய மொழி இங்க சரியில்லையே, ஓடக்கூடிய ஆட்கள் மருத்துவக்கு போலையே, அதற்கு சொல்றத காது கொடுத்து வாங்கலையே, தெருக்களை சுத்திக்கிட்டு இருந்தீங்க, சுத்த விட்டுக்கிட்டு இருந்தீங்களே. இப்ப அதனால இன்னைக்கு ஒண்ணு செஞ்சு ஒண்ணு தெரியாமல். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்காக வேண்டி பல்வேறு அன்பு போன்று அசஹாபு சுஃபாக்கள் போன்று பக்திகளாக நீங்கள் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இல்லை. 7 மணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய மக்தபு மதரசாக்களுக்கு, ஊர்களில் இருக்கக்கூடிய மக்தபு மதரசாக்களுக்கு ஆர்வத்துடன் ஓடி கொடுக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு மத்தியில் உங்களுடைய குழந்தைகளை அனுப்புகின்ற இதுக்கு நாம் அனுப்பல அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிச்சுக்குவோங்க. நாங்க இன்னைக்கு நிர்வாகிகளாக இருக்கட்டும், இதற்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய ஆளுமைகளாக இருக்கட்டும், நாளை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய சமயங்களில் நீ இங்கு இருந்தாயே, இங்கு நீ கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தாயே, தெளிவாக பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தாயா, இதை எடுத்து சொன்னாயா என்பதாக அல்லாஹ் நாளை கேட்பான். எங்களைத்தான் முதன்மையாக கேட்பான், ஆளுமைகளை கேட்பான், அடுத்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை கேட்பான். அப்ப தப்பிச்சுக்கிறோம். நாங்க ஓதி கொடுத்தோம், நாங்க எல்லாரும் சொன்னோம், சொல்லி வரலண்டு உங்களுடைய பிள்ளைகள் அந்த சமயத்தில் நீங்கள்
செய்ய நல்ல அமல்களின் காரணமாக சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய சமயங்களில் ஒரு காலை சொர்க்கத்தில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள், மறுகாலை வெளியே வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய கீழாடையை பிடித்து உங்களுடைய குழந்தைகள் இருக்கும், உங்களுடைய கீழாடையை பிடித்து உங்களுடைய குழந்தைகள் இருக்கும். ரப்பே, எனக்கு கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படாமல் நான் அந்த சமயத்தில் உதாசீனமாக சென்று கொண்டிருந்தேன், விளையாட்டு மோகத்தில் இருந்து கொண்டிருந்தேன், கல்வியின் அறிவை பற்றி அறியாமல் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அடித்து கூட என்னை அனுப்பாமல் எனக்கு செல்லம் கொடுத்து படுத்து வைத்தார்கள். ரப்பே, இவர்களால் நான் நாசமா போனேன், வரலாம போய் இன்னைக்கு நரகத்தில் போயிருக்கிறப்ப இவர்களையும் அனுப்பியும் என்று உங்களுடைய குழந்தைகள் உங்களை இழுத்து நாளை நரகத்திற்குள் தள்ளுவார்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய குழந்தை உண்மையை நரகத்திற்கிருப்பார்கள். அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, நரகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். வளாகத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் செல்ல மாட்டார்கள், அவர்கள் உங்களை மனைத்து செல்வார்கள். அவர்கள் கற்றுத் தேர்வர்களாக, அனைத்தும் இளைஞர்களாக, புரிந்தவர்களாக, நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நரகத்திற்கு சென்றிருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், ரப்பே, என்னுடைய பெற்றோர்களை நரகத்தில் விட்டு விடாது ரப்பே, அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்பு ரப்பே, அவர்கள் சொர்க்கத்தில் அனுப்பவில்லை என்றால் நாங்கள் செல்ல மாட்டோம் ரப்பே, அவர்களுக்காக நாங்கள் கூடிய குழந்தையாக இருக்கின்றோம் என்பதாக நீங்கள் நரகத்தில் இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார்கள். எளிமை கற்றவர்களாக, மார்க்கத்தை கற்றவர்களாக இருந்தால், இல்லை என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக, அமல்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை இழுத்து நரகத்திற்கு கொண்டு விடுவார்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ஈமானை பலப்படுத்தி தருவானாக. கல்வி ஞானங்களை விளங்கக்கூடிய, கற்கக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் ஆக்கி தந்தருள்வானாக. எது அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் சொல்லி காட்டினார்களோ, நமக்கு படித்து காட்டினார்களோ அதை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.